ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி ஒரு ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வீடியோவில் எனக்கு தெரியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சாதம் அடிக்க போகிறேன், அதுக்கப்புறம் வீட்டு ஒர்க் பார்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன செய்கிறேன்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ உழ வச்சுருக்கோம், நம்ம போயிட்டு இப்போ அரிசி எடுத்துகிட்டு வர போகிறோம். நம்ம வீட்டில் அரிசி இங்கே தான் இருக்கு பாருங்கள். இது நம்ம வயலில் விளைஞ்ச அரிசி. ஸோ இவ்வளோ தான் எடுத்துருக்கேன். முடியாச்சு, இவ்வளோ தான். இதை நம்ம இப்போ அலசி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதில் நம்ம வந்து கல் இருக்கா பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலாம். அரிசி அலசி எடுத்துகிட்டு வந்தாச்சு. உலை கொதிக்குது. அடுத்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் பால் இருக்குது ஃப்ரிட்ஜில். இந்த பாலை இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு காய்ச்ச போகிறேன். ஸோ இப்போ நம்ம ஒரு சைடில் பால் போட்டிருக்கோம், இன்னொரு சைடில் வந்து சாதம் வந்துட்டுருக்கு. அது கிண்டுறதுக்கு ஒரு கரண்டி எடுத்து வைப்போம். நமக்கு இப்போ சாயங்காலம் என்னென்ன ஒர்க் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சாதம் வடிச்சிட்ருக்கேன். சாதம் இப்போ வந்துட்டுருக்கு. ஒரு சைடு பால் கொதிச்சிட்ருக்கு. அடுத்து என்ன ஒர்க் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வீடு வாசல்லாம் கூட்டிகிட்டு, வாசலை பெருக்கிட்டு, பாத்திரம் கொஞ்சம் கிடக்கு விளக்கிட்டு, அதுக்கப்புறம் சாம்பார் வைக்கலாமா, கறி என்ன வைக்கிறதுன்னு யோசிச்சுட்ருக்கேன். சாதத்தை ஃபஸ்ட்டு வடிச்சிடுவோம், அப்புறமா நம்ம யோசிப்போம் என்ன வைக்கலான்னு. ஸோ இப்போ நான் அடுத்து என்ன ஒர்க் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வீடு வாசலை பெருக்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சீட்டி போட்ட வீட்டில் இருக்கோம்ல, அதனால் வந்து நிறைய டஸ்ட்லாம் கீழே கொட்டுலுது. ஸோ எத்தனை டைம் நம்ம கூட்டினாலும் குப்பை ஆகிட்டே தான் இருக்கும். ஒரு பக்கம் பால் வந்து நல்லா கொதி வந்துட்டுருக்கு, இன்னொரு பக்கம் சாதம் வந்துட்டுருக்கு. ஸோ எந்த அளவு வந்துருக்குன்னு பார்ப்போமா. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். ஸோ சாதமும் பாலும் வேகிற கேப்பில் வீடெல்லாம் சூப்பராக வந்து பெருக்கிட்டோம். ஸோ காட்டுறேன் பாருங்கள், இது ரூமு. ஸோ ரூம் சூப்பராக பெருக்கியாச்சு, ஹாலும் பெருக்கியாச்சு, கிச்சனும் பெருக்கியாச்சு. முன்னாடி எவ்வளோ சூப்பராக பெருக்கிட்டோம் பாருங்க. அப்புறம் துணியெல்லாம் எடுத்து நம்ம மடித்து வைக்கணும். மாடெல்லாம் ஈவினிங் டைம் நம்ம வீட்டை சுற்றி தான் மேய்ஞ்சிட்ருக்கு. எல்லாம் இப்போது வீட்டுக்கு போகிற டைம் ஆயிடுச்சு. இந்த ஏர் கூலரில் இப்போ நான் தண்ணி பிடிக்க போகிறேன். எவ்வளோ தண்ணி இருக்குது பார்த்தீங்களா? மினிமம், மீடியம், மேக்ஸிமம். இப்போ அது மீடியம் தான் இருக்குது. நம்ம ஒரு மேக்ஸிமம் வரைக்கும் பிடிச்சி வச்சிட்டோம்னா 2 days வந்து நம்ம காற்று வாங்கலாம்.
நமக்கு ஈஸி மெத்தட் தான் இதில் வந்து தண்ணி பிடிக்கிறது. பைப் எடுத்து உள்ளே விட்டால் அதுவாக நம்ப போகுது. போதும், மேக்ஸிமம் நம்பிடுச்சு. ஹேர் கலர்லேருந்து தண்ணி பிடிச்சாச்சு. ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி சாதம் அழிஞ்சிட போகுது. நம்ம சாதத்தை வடிச்சிட்டு நம்ம அடுத்த ஒர்க் பார்க்கலாம். ஏன்னா இப்போ நம்ம போய் ட்ரெஸ் எடுக்க போகிறோன்னா அதை எடுப்போம் அடிப்போம், அதிலே டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். இது என்ன செய்யும், குழன்னு குழஞ்சி கஞ்சியாக குடிக்கிற மாதிரி வரும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேகட்டுங்க. நம்ம அதுக்கப்புறம் வந்து சாதம் வடிப்போம். ஈவினிங் டைமில் நம்ம வீடு இப்படி தான் இருக்கும். ஆஹா, இது ஏன் வாடி போச்சு? நம்ம வளர்த்துட்ருக்கிற மணி பிளான்ட் பார்த்திங்கன்னா வாடி போயிருக்கு. தண்ணி இல்லாமல் வாடி போயிடுச்சு. இப்போ நம்ம சாதத்தை கரெக்டாக வடிச்சிடலாம். பாருங்கள், இப்போ நாம் சாதத்தை வடித்து விட்டுட்டோம். பால் மட்டும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அடுத்து கொஞ்சம் பாத்திரம் கிடக்கு, அதை விளக்கணும். இப்போ நம்ம துணியெல்லாம் எடுத்துடலாம். இப்போ இந்த ட்ரெஸ்லாம் மடித்து வைக்கணும். அதுக்கப்புறம் என்ன ஒர்க் இருக்குது? என்னமோ எடுத்துகிட்டு ஓடிடுறோம். இந்த புக்கை எடுத்துகிட்டு வந்துருக்கான் போல். இப்போ நம்ம இந்த ட்ரெஸ்லாம் மடித்து வைக்கணும். ஈஸியாக துவைச்சிடலாம், பட் மடித்து வைக்கிறது தான் அவ்வளோ கஷ்டம். சரி, மடித்து வச்சுட்டு சூப்பராக நம்ம வந்து எல்லா துணியும் மடித்து வச்சிட்டோம். அடுத்த ஒர்க் என்ன ஒர்க்னால் பாத்திரம் வளர்க்கணும். ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க்கு காட்டணும் பாருங்க. சூப்பராக பாருங்கள், துணியெலாம் வந்து மடித்து வச்சாச்சு. நம்ம ட்ரெஸ் நம்ம குடியில் வச்சாச்சு. தர்ஷன் ட்ரெஸ் தர்ஷன் குடியில் வச்சாச்சு.
ஏதாச்சும் சிம்பிளாக குழம்பு தான் வைக்கணும். சாதம் வடிச்சிட்டேன், பாலும் காய்ச்சிட்டேன். சிம்பிளாக ஏதாச்சும் குழம்பு தான் நம்ம இப்போ வைக்கணும். இந்த பாத்திரத்தை மட்டும் இப்போ விளக்கிட்டு வந்துடுறேன். ஃபைனலாக இப்போ நான் என்ன குக் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சாதம் வடிச்சிட்டேன், பாலும் ஒரு சைடு காமிச்சிட்டேன். கிள்ளி போட்ட சாம்பார்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ பட்டை மிளகா கிள்ளி போட்ட சாம்பார். ஸோ அதுதான் இப்போ ஃபைனலாக சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா தோரம்பரு, அதில் கொஞ்சம் ஒரு தக்காளி பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா குக் ஆகிட்டுருக்கு. அது வெந்ததுக்கப்புறம் எப்படி கிள்ளி போட்ட சாம்பார் வைக்கிறேன்னு சொல்லிட்டு காட்டுறேன். நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா சாதமும் கிள்ளி மிளகா போட்ட சாம்பாரும் தான் இன்றைக்கி நைட்டுக்கு சாதம். இப்போ ஈவினிங் நான் என்னென்ன ஒர்க் முடிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வீடு வாசலில் பெருக்கியிருக்கேன், துணியெல்லாம் மடித்து வச்சுருக்கேன், சாதம் வடிச்சிருக்கேன், பாத்திரம்லாம் இருந்துச்சு விளக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம பெண்டிங்கில் இருக்கிற ஒர்க் பார்த்தீங்கன்னா குழம்பு வைக்கிறது மட்டும்தான். அதை வச்சுட்டு ஸோ உங்கள்கிட்ட ஃபைனலாக காட்டுறேன் எப்படி வச்சுருக்கேன்னு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கிள்ளி போட்ட சாம்பார் வைக்கிறதுக்காக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 வரமிளகாய் எடுத்திருக்கேன், பூண்டு தட்டி வச்சுருக்கேன், கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கேன். இதில் வந்து பருப்பும் தக்காளி லைட்டாக மஞ்சத்தூள் போட்டிருந்தோம், அது எல்லாமே வந்துட்டுருக்கு. ஸோ இங்கே நம்ம வந்து சாதம் வடித்து வச்சுருக்கோம். இப்போ அது பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம கடைஞ்சி இதை அப்படியே வச்சு தாளித்து புளி கரைச்சி ஊற்றி ஒரு கொதி வச்சு இறக்க போகிறோம். இப்போ நிறுத்தியிருக்கேன். ஸோ விசில் அடங்கினதும் நம்ம குழம்பு கொட்டி வைப்போம். ஸோ ஃபைனலாக நம்ம கிள்ளி போட்ட சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பேர் வந்து கிள்ளி போட்ட சாம்பார்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் தண்ணியாக வச்சுட்டோம். ஃபைனலாக சாதம் ரெடி, கிள்ளி மிளகா போட்ட சாம்பார் ரெடி. சைட் டிஷ்லாம் எதுவும் இல்லை. இந்த வீடியோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பாய், see you.